கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். அதாவது அருட்பணி வெளிப்பாடாக்கிட கிறிஸ்துவின் அழைப்பு. நாம் கிறிஸ்துவ விசுவாச இந்த கேலண்டரில், இந்த கால அட்டவணையில் நாம் ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு நாம் பெந்தெகோஸ்தே திருநாள், அதாவது ஆவியானவருடைய வருகையின் திருநாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே திருநாள். ரைட்டுங்களா? இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் எத்தனாவது நாளுக்கு அப்புறம் கொண்டாடப்படுகிறது? 40 நாளா? பென்டானாலே 5 தான். பெந்தெகோஸ்தேனா 50வது நாள். எதுக்கு எடுத்து 50வது நாள்? உயிர்த்தெழுதல் திருநாள். ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து 50வது நாள். ஈஸ்டர் பண்டிகை என்னைக்கு வந்தது? 31 மார்ச் வந்தது. ஏப்ரல் எத்தனை நாள்? 30. 19ஆம் தேதி நமக்கு என்னது? பெந்தெகோஸ்தே திருநாள். 30 ஒரு 19 எவ்வளோ? 49. அப்போ 50வது நாள் என்ன நாள் நமக்கு வருதுன்னா, இதில் ஈஸ்டர்லேருந்து கணக்கு போட்டிங்கன்னா நமக்கு பெந்தெகோஸ்தே திருநாள் வருகிறது. இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்ன அடையாளம் என்றால், ஆவியானவர் பூமியில் அருளப்பட்டதை நாம் அனுசரிக்கிறோம். அந்த நாளில் நம்ம நினைவு கூறுகிறோம். மேல் வீட்டறை அனுபவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எதுக்காக அருளப்பட்டார்? அதை சொல்லுங்களேன். ஆவியானவர் எதுக்காக அருளப்பட்டார்? ஹோலி ஸ்பிரிட் நம்மளை பலப்படுத்துவதற்காக. எதுக்கு பலப்படுத்த? ஆவியில் பலப்படுவதற்காக. எதுக்கு ஆவியில் பலப்படணும்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் எதற்காக அருளப்பட்டார் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், அவர் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக. ஆவியானவர் இயேசுவானவர் விட்டு சென்ற வேலையை ஆவியானவர் துணை கொண்டு நீங்களும் நானும் அந்த வேலையை செய்வதற்காக யார் அருளப்பட்டார்? ஆவியானவர். ஏன்னா இயேசு சொல்றார், இதோ நான் போகிறேன், எனக்கு பதிலாக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார். எதுக்கு? ஊழியத்துக்காக. அப்ப அருமையான தேவச்சனமே, ஆவியானவர் எதுக்காக நமக்கு அருளப்பட்டார் என்றால், ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக. அதுதான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த திருப்பணி, அருட்பணி, மிஷன். இதை நாம் யோசித்து பார்க்கணும். நீங்களும் நானும் மிஷினரி. நீங்களும் நானும் யாரு? மிஷினரி. என்னங்க சொல்றீங்க? நான் எப்படி மிஷினரி என்றால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லோருமே யாரு தான்? ஒரு மிஷினரி தான். அதனால பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, சும்மா உட்காந்து இருக்காதீங்க, மிஷினரி வேலையை பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, சும்மா உட்காந்து இருக்காதீங்க, என்ன பண்ணுங்க? மிஷினரி வேலை, நற்செய்தி பணியாளர் வேலையை பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உலகத்தின் முதல் நற்செய்தியாளர், மிஷினரி யாரு? பைபிள்ல முதல் மிஷினரி யார்? கடவுளுடைய வேலையை இந்த உலகத்துல செய்தவர் யார்? முதல் மிஷினரி ஆதாமா? ரைட். வேற? மரியாள். அப்புறம் மோசே. அப்புறம் முதலாக இந்த உலகத்துக்கு மிஷினரியாக, நற்செய்தியாளராக வந்தவர் யார்? Who is the first missionary in the Bible? சரி, நானே சொல்றேன், கடவுள். யாரு? கடவுள். என்னங்க எதுவுமே இல்லாத ஒரு புது பதிலா சொல்றீங்கன்னா, முதல்ல ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் எப்படி இருந்துதான்? வெறுமையாய் ஒழுங்கினமாய். அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேயாஸ் அப்படின்னு அர்த்தம். குழப்பமாய் ஒழுங்கினமாய் இருந்தது. அப்ப இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினவர் யாரு? கடவுள் தான். அவருடைய முதல் திட்டத்தை உருவாக்கி இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனை வாழ கற்றுக் கொடுத்தவர் யாரு? கடவுள் தான். அப்ப கடவுள் தான் முதல் மிஷினரி. ரைட்டா? அதுக்கப்புறம் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் வராங்க, நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள். தன்னுடைய சொந்த மகனை என்ன பண்றாரு? நமக்கு அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறார்? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக. இயேசு சொல்கிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை,
ஊழியம் செய்யும்படி வந்தார். அப்படின்னா என்னன்னா, இந்த மக்கள் எல்லாமே ஒழுங்கீனமாக வாழ வேண்டிய வழியில் வாழாமல் நெறி தவறுவராக தவறான வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை கடவுள் அனுப்புகிறார். யாராக அனுப்புகிறார்? மிஷினரியாக அனுப்புகிறார். அப்ப இயேசு இந்த பூமியில் மிஷினரியாக வந்து வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லி நம்மை வழிகாட்டினவராக இருக்கிறார். ரைட்டா? இப்ப இயேசு இந்த உலகத்திலிருந்து போறதுக்கு முன்னாடி நம்மை அந்த திருப்பணி செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால்தான் சொன்னேன், அந்த வேலையை முதலில் தொடங்கினவர் கடவுள். அப்புறம் நிறைய ஊழியக்காரர்கள் தேவ மனிதர் வராங்க. அதுக்கப்புறம் இயேசு வருகிறார். இயேசுவுக்கு அப்புறம் அந்த பணி யாருக்கு இடத்துல கொடுக்கப்படுகிறது என்றால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும். அதனாலதான் நீங்களும் நான் யாரு? ஒரு ஊழியக்காரர், ஒரு நற்செய்தியாளர், ஒரு மிஷினரி. அப்ப கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டியது, கடவுளுடைய வழிகளை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு என்றால் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு மிஷினரி மேலை நாட்டில இருந்து இந்திய தேசத்துக்கு வந்தாராம். அவர் எப்ப பாரு அங்கி போட்டு தான் இருப்பார். அவர் வந்து ஒரு பிரீஸ்ட் கம் மிஷினரி, அதாவது ஒரு ஆயர், ஆனால் நற்செய்தி பணி செய்யக்கூடிய ஆயர். பொதுவாகவே ஆயர்கள் எங்க இருப்பாங்க? திருச்சபையில தான் இருப்பாங்க. நற்செய்தி பணிக்கு அவங்க எப்பவுமே போக முடியாது, எப்பயாவது போவாங்க. ஆனா இந்த ஆயர் வந்து தன்னுடைய ஆயர் பணியை விட்டுட்டு நற்செய்தியாளராக அந்த தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்தார். அவர் வரும்போது அவருடைய பெரிய அங்கில 2 பாக்கெட்ல, ஒரு பாக்கெட்ல ஃபுல்லா மருந்துகளை வச்சிருப்பாராம். ஏதாவது தலைவலி மாத்திரை, வயிற்று வலி மாத்திரை, அதுக்கப்புறம் காஃப் சிரப், இந்த மாதிரி வச்சிருப்பாராம். இன்னொரு அங்கி பாக்கெட்ல வந்து நிறைய பணம் வச்சிருப்பாராம். அந்த ஊருக்கு வந்து அவர் ஊழியம் செய்யும் போது யாராவது பலவீனப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த மருந்து கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராம். யாராவது பணம் தேவை, கஷ்டத்தோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்து உதவி செய்வாராம். ஆனா அவர் சொல்லுவாராம், இந்த பணத்தை நான் உனக்கு எப்படி கொடுக்குறேன்? கடனா தான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணும்? நீ இந்த கடனை வந்து எனக்கு என்ன பண்ணும்? திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுல இருக்கிற சுவர்ல என்ன பண்ணுவாரு? அவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தாரோ அதெல்லாம் என்ன பண்ணுவாராம்? எழுதி வைப்பாராம். அதே மாதிரி அவருடைய மிஷினரி பணி முடிஞ்ச பிறகு அவர் தன் சொந்த தேசத்துக்கு கிளம்பி போறாராம். அவர் கிளம்பி போவதற்கு பாதி தூரம் போயிட்டாராம். கப்பல் ஏறுவதற்கு முன்பாக என்ன நினைச்சாருன்னு தெரியல, மறுபடியும் தன்னுடைய அந்த ஊழிய பணிக்கு அந்த கிராமத்துக்கு வந்துட்டு அவர் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் எழுதி வச்சிருந்தார்ல அந்த கடன் கொடுத்தவங்க பேரெல்லாம், அதெல்லாம் என்ன பண்ணிட்டாராம்? அழைச்சிட்டாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னங்க ஐயா ஊருக்கு போறேன்னு கிளம்பி போனீங்க, திரும்பி வந்துட்டு இதை அழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் இங்க இருக்கிறவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க, ஐயாக்கு நீ என்ன பண்ணும், இவ்வளவு கடன் கொடுக்கணும், அந்த காசை என்கிட்ட கொடுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாங்கி மக்களை ஏமாற்றிட கூடாது, என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்துல நம்ம ஒரு உண்மை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, நாமும் கடன் பட்டவர்கள் தான். யாருக்கு? இயேசு. இயேசு நம்முடைய கடனை தம்முடைய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டார். அப்போ இயேசு என் கடனை மன்னித்துட்டார்ல, அப்போ நான் அவருக்கு என்ன பண்ணிருக்கேன்? கடமைப்பட்டிருக்கேன். கடன் பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் அந்த கடனை அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு மன்னிச்சிட்டார். அந்த கடன் இப்ப எனக்கு என்னவா மாறிச்சு? கடமையா மாறிச்சு. அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு கடமை கொடுத்திருக்கிறார். என்ன கடமை என்றால் அவர் செய்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இந்திய தேசத்துல நம்ம மிஷினரிமார்கள் வரலன்னா இன்னைக்கும் நம்ம அடிமைகளாக, ஒருவேளை சாப்பாடுக்காக, ஒருவேளை உணவுக்காக ஆண்ட பரமரை என்று சொல்லப்படுகிற உயர் சாதி மக்களிடத்திலே போய் நம் கை கட்டி கூனி நின்றிருப்போம். ஆனா மிஷினரிமார்கள் நமக்கு வந்து இயேசுவின் அன்பை சொன்னது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. ஒருவேளை இந்த விபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பொதுவாகவே விபிஎஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு மிஷினரி பத்தி தான் பிள்ளைங்க படிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க என்ன பண்ணோம்னா, இல்ல ஒரு மிஷினரி பத்தி படிச்சா போதாது, இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரி பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி 10 நாளும் 10 மிஷினரிகளுடைய கதைகளை கொண்டு வந்து கொடுத்தோம். அதுல ரொம்ப அழகான ஒரு மிஷினரி இருக்கிறார். அவர் பேர் வந்து டேமியன் மிஷினரி. கேள்விப்பட்டீங்களா? எத்தனாவது நாள் படிச்சீங்க? 4வது நாள், 6வது நாளா? அந்த மிஷினரி பத்தி தெரியுங்களா உங்களுக்கு? அவர் பேர் வந்து டேமியன் பிரீஸ்ட். அந்த மிஷினரி ஒரு தீவுக்கு என்ன பண்றாரு? மிஷினரியாக போறார். போயிட்டு ரொம்ப நாள் அவருக்கு பத்தியா எதுவுமே டீட்டெயில்ஸே இல்லை. அப்புறம் அவரை பார்க்க அந்த ஊருக்கு வந்து பார்த்தா, அந்த மிஷினரி யாருக்கு மத்தியில ஊழியம் பண்ண வந்தார் தெரியுமா? தொழு நோயாளிகள், லெப்ரசிகளுக்கு மத்தியிலே ஊழியம் பண்ண வந்தவர். கடைசியில் அவருக்கு என்ன வந்துச்சான்? தொழுநோய் வந்துருச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? கடைசி வரையிலே அங்கே தானே பண்ணாரு,
ஊழியத்தை செய்து அங்கேயே அவர் மரித்து போனார். இது போல எண்ணற்ற மிஷினரிமார்கள் கடவுளுடைய திருப்பணிக்காக உலகம் முழுவதும் கடந்து சென்று தங்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நான் வேலை செய்த பகுதியில கூட கொல்லகொண்டா பகுதியில அங்க ஒரு மிஷினரி வந்தார். அவர் பேர் வந்து சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பாயில். அவர் செல்லமா என்ன சொல்லுவாங்க, CS பாயில் துரைன்னு. அவருடைய மனைவி பேர் வந்து ஜானட் பாயில். அவங்க 2 பேரும் அந்த பகுதியில அவங்களுடைய குடும்பத்துடைய சொத்துக்களை வித்து அந்த பகுதிகள், பள்ளிப்பட்டு அந்த பகுதிகளில் ஊழியம் செய்தவர்கள். அங்கே ஒரு திருச்சபையில அங்க இருக்கிற மேல் ஜாதி மக்கள் அந்த திருச்சபைக்கும் அங்க இருந்த குடிசைகளுக்கும் தீ வைத்து அவர்களை அழிக்கும் போது இந்த மிஷினரி போய் என்ன பண்ணாராம், அந்த திருச்சபையுடைய ஓலையை வந்து இழுத்து கீழே போட்டார். ஏன்னா அந்த நெருப்பு திருச்சபையிலிருந்து மற்ற குடிசைகளுக்கு பரவக்கூடாதுன்றதுக்காக இழுத்து போட்டதுல அவருடைய ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் அந்த ஊர்ல ஊழியம் செய்தாரு. அவருடைய தியாகத்தை பார்த்து அந்த ஊரே என்ன ஆச்சுன்னா கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. அந்த ஊர் பேர் வந்து அல்லாக்குளம். அந்த ஊர்ல 100 குடும்பங்கள் இருக்கிறது. 100 குடும்பமும் கிறிஸ்தவர் தான். காரணம், இந்த பாயல் துரைன்ற ஒரே தனிப்பட்ட நபரால. அவர் தன் உயிரை கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் முயற்சி செய்தார். அதே போல அந்த ஊர்ல ஏரி உடையிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவரும் அவருடைய மனைவியும் அந்த ஏரியில குதித்து அந்த ஏரியில அடைத்து போயிருந்த கால்வாய்கள் எல்லாம் வெட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு தம் மக்களுக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக முன் வந்த ஒரு மிஷினரிகள் நம்முடைய தேசத்துல அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட மிஷினரிகளை பார்த்து அந்த மிஷினரிகளால இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய பிள்ளைகளால் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் என்ன மிஷினரி ஊழியம் பண்ணிட்டோம்? நமக்கு அடுத்தவர்களிடத்துல இயேசுவை பற்றி சொல்வதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற நம்ம கணவர்கிட்டயோ நம்ம மனைவி கிட்டயோ நம்ம பிள்ளைகள் பத்தியோ இயேசுவை பற்றி சொல்லனாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க அந்த மிஷினரிமார்கள் பாஷை இல்லாத, அறிவில்லாத, படிப்பறிவில்லாத மக்களிடத்துல வந்து ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பேசுற மொழி வேற. இங்க வரும்போது இந்த மொழியை கற்றுட்டு இந்த மொழியில மக்களுக்கு இயேசுவை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா நமக்கு இவ்வளோ வசதிகள் இருந்து கூட இயேசுடைய திருப்பணியை செய்வதற்கு நம்ம கஷ்டப்படுறோம். அதனாலதான் இந்த வாரத்துடைய தலைப்பு நாம் நற்செய்தி செய்வதற்காக, நற்செய்தி சொல்வதற்காக, இயேசுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது. நம்ம இன்னைக்கு வாசித்த முதல் திருமறை பகுதி எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 31 வரை நம்ம படிக்க கேட்டோம். இதுல பார்க்கும்போது கடவுளுக்கு ஒரு அழகான ஒரு உருவகம் கொடுக்கப்படுகிறது. கடவுள் நமக்கு எப்படிப்பட்டவரா? சங்கீதம் 23 சொல்றது போல கர்த்தர், அததான் இங்க எசேக்கியேல்ல சொல்றார். கடவுள் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். நாம் எல்லாருமே என்னவா இருக்கிறோமா? அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. என் மந்தை என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தெய்வன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவர் அழகா சொல்றார், நான் மெய்ப்பன், நீங்கள் என் மந்தைகள், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மனுஷர்கள். அப்ப கடவுள் நமக்கு யாரா இருக்கிறார் என்றால் மெய்ப்பனா இருக்கிறார். இப்ப கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்றால் அந்த மந்தைக்குள்ளாக நம்ம வரணும். இந்த திருச்சபைக்கு ஒரு பேர் உண்டு. இந்த திருச்சபைக்கு என்ன பேருனா இதுதான் வந்து மந்தை. இந்த திருச்சபைக்கு என்ன பேருனா மந்தை. நம்ம எல்லாம் யாரு? ஆடுகள். நமக்கு மெய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அததான் சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல அடிமைகளாக, பாவிகளாக, பாவத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம்? சிக்கி இருந்தோம். ஆனால் கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். நமக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதானம் உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை, ரைட், நீங்க ஒரு மந்தையாக இருக்கிறீர்கள். உங்களை அழிப்பதற்கு நிறைய துஷ்ட மிருகங்கள் வரும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் சமாதானம் பண்ணதுனால நம்மை அழிக்க வருகின்ற துஷ்ட மிருகங்களை, உங்களுக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுடைய எதிராளிகளை கர்த்தர் துரத்துகிறாருன்றார். நீங்க கேட்கலாம், ஐயா இந்த மந்தையில வந்து உட்கார்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் சர்ச்சுக்கு வர்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இந்த மந்தைக்குள்ளாக நான் வந்து அமர்வதனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன நன்மை கிடைக்கும்னா 25ஆம் வசனம் அதான் சொல்லுது. முதல்ல உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு?
சமாதானத்தை கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, நீங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, நீங்க இயேசுவை ட்ரை பண்ணி பாருங்க. There is no peace in your life. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, இயேசுவை ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா இயேசுவுக்கு ஒரு அழகான பேர் உண்டு. அந்த பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. சத்தமா சொல்லுங்க, இயேசுடைய பேர் என்ன? சமாதான பிரபு. இயேசு உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டிலும் இருப்பார் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அவர் எடுத்து போட்டு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஹல்லேலூயா சொன்னாதான் சமாதானம், சொல்லல உங்க வீட்டுல சமாதானம் இல்லை. அதனால சொல்லலாமா, இயேசு என் வீட்டில் சமாதானத்தை அளிக்கிறார்ன்றவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். அவர் சமாதானத்தை மட்டும் அளிக்கிறவர் அல்ல, சமாதானத்தின் ஊடாக அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். உங்களை அழிக்கக்கூடிய எல்லா துஷ்ட மிருகம், நிறைய பேருக்கு அவங்களுடைய மேனேஜர் தான் துஷ்ட மிருகமா இருக்கும், அவங்களுடைய டீம் ஹெட் தான், டீம் லீடர் தான் துஷ்ட மிருகமா இருக்கும், நிறைய பேருக்கு ஹெட் மாஸ்டர் தான் துஷ்ட மிருகமா இருக்கும். உங்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் உங்களை விட்டு தூர தள்ளி வைக்க போகிறார். ரைட்டா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் அவர்களையும் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். மழைனா இந்த மழையை பத்தி ஆண்டவர் சொல்லல, அந்த இடத்துல எதை பத்தி சொல்றாருன்னா உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்ற காலத்தில் கொடுப்பார். நிறைய நேரத்துல நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்குள் இன்னும் வாழலன்னு அர்த்தம், கர்த்தருடைய மந்தையில் நீங்க சேரலன்னு அர்த்தம், கர்த்தருடைய மந்தையில் நீங்கள் குடும்பமாய் இணைக்கலன்னு அர்த்தம். நிறைய நேரத்துல நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு வருவீங்க, ஆனா உங்க கணவர்மார் வரமாட்டாங்க, உங்க பிள்ளைகள் வரமாட்டாங்க. நீங்க மட்டும் வர்றதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிக்க மாட்டார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த மந்தையில் குடும்பமாய் நீங்கள் இணைக்கப்படணும். பெரிய ஆடு, அப்பா ஆடு, அம்மா ஆடு, குழந்தை ஆடு, இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து குடும்ப ஆடு. இல்லைன்னு வைத்தீங்களேன், அப்படிப்பட்ட ஆட்டுக்கெல்லாம் கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். இந்த மந்தையில் நீங்கள் குடும்பமாய் இணைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்கள் குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் குடும்பமாய் இணைக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தொடர்ந்து வாசிங்க. பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும் என்றால் நீங்கள் மந்தையில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடவுளுடைய திருக்கோயிலில் நீங்கள் அவருடைய மந்தையில் நீங்கள் இணைத்து உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் மட்டும்தான் கர்த்தர் இவ்வித ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு அவர் திருப்தி ஆக்குவார். அதான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் கனியை கொடுப்பார். அடுத்தது வாசிங்க. உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்தி உங்கள் மீது ஒரு நுகத்தடியை போட்டு வைத்திருக்கிறார்களோ, உங்களை எழுவக்கூடாதபடிக்கு உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த நுகத்து அடிகளை இயேசு உடைத்து போடுவார். அதான் சொல்லுவாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் மீது இருக்கிற நுகத்தடிகளை தன் மீது இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். அடுத்தது வாசிங்க. இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆகையால் அருமையான தேவஜனமே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சுவிசேஷத்தை அறிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், மந்தையில் சேர்க்கப்பட்டவர்களாக, இயேசுவின் அந்த தொட்டிகளில் அடிக்கப்பட்டவர்களாக, அதுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. மறுபடியும் அந்த 31ஆம் வசனத்தை வாசிங்க. என் மந்தையும் என் மேய்ச்சலும் ஆடுகளாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தெய்வன்,
என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அருமையான தேவசனமே, ஆண்டவர் இயேசு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாக இருப்பதை அவர் மகிழ்ச்சியாக, தனக்கு பெருமையாக அவர் கருதுகிறதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அவர் எப்பொழுதுமே நம்மை அவருடைய தெய்வமாக அடையாளப்படுத்த ரொம்ப விருப்பப்படுகிறார். அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்ற அழகான பதில் என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படின்னு என்றால் தம் மக்களின் தேவனாக அவர் இருக்க விரும்புகிறார், உங்களுடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். அதுதான் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. அவர் உங்க பேரை சொல்லி அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார், அவர் எனக்கான தெய்வமாக இருக்கிறார் என்று நீங்க சொல்லும்போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த முதல் குறிப்பாக இருக்கிறது. கர்த்தர் சுவிசேஷத்தின் வழியாக உங்களை அவர் அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இணைக்கப்பட்ட நீங்கள் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இன்னைக்கு வாசித்த 2வது குறிப்பு, நம்ம படிக்க கேட்ட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் நீங்கள் வளரும்படி, ரைட், இயேசு உங்களை எப்படியாக மாற்றுகிறார் என்றால், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இயேசுவுக்கு எப்படி இருக்கிறீங்க தெரியுங்களா? புதிதாய் பிறந்த குழந்தையை போல இருக்கிறீங்க. கடவுள் கையில யூ ஆர் பீயிங் வெரி, அதாவது இப்போ பிறந்த ஒரு லிட்டில் சைல்டு போல, ஒரு சின்ன குழந்தையை போல கர்த்தருடைய கரத்தில் உங்களை அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கர்த்தருக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல பரிசுத்தமாய் இருக்கணும்னு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காலங்காலமா இந்த நற்செய்தியை கேட்டுட்டு இருக்கோம், காலங்காலமா சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிதாக்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லையே. பவுல் சொல்லும்போது சொல்றார், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினா. அப்படின்னா என் பழைய வாழ்க்கை ஒழிந்து போய், என் பழைய பாவங்கள் ஒழிந்து போய், நான் புது மனிதனாக, புது குழந்தையாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன்னு யோசித்து பாருங்க. அதுதான் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு பால் ரொம்ப அவசியம். அதே போல புதிதாய் பிறந்திருக்கிற குழந்தைகளாக இருக்கிற நமக்கு ஞான பாலாக அருளப்படுகிறது என்னவென்றால் இந்த திருவசனம். அப்படின்னா நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த திருவசனத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா அந்த குழந்தை வளருமா? சொல்லுங்களேன், வளராது. அந்த குழந்தை என்ன ஆயிடும்? அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த பால் என்பது அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்தவர்களாய் குழந்தைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு எது ரொம்ப முக்கியமானது? திருவசனம். இன்னைக்கு எத்தனை பேர் திருவசனத்தை படிச்சீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் திருவசனத்தை படிக்கல? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிலர் ரெண்டுத்துக்குமே அல்லேலூயா சொல்லாம உட்காந்துக்கிறீங்க. அப்போ நாம் திருவசனத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. ரைட், அடுத்தது அந்த அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாகிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற அவரிடத்து சேர்ந்த, இங்க ஒரு கல்லை பத்தி சொல்றார். நம்ம நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், நம்ம கல்லை வணங்குறது இல்ல, மண்ணை வணங்குறது இல்லைன்னு. ஆனா இங்க ஒரு கல்லை பத்தி பேதுரு பேசுறாரு. என்ன கல் அது? ஜீவனுள்ள கல். அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா? மனுஷர்களால் தள்ளப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது எப்படிப்பட்டதா? விலையேறப்பட்டதா. அந்த கல் யாரு? அது ஜீவனுள்ள கல் தான். அந்த கல் யாரு? இயேசு. அந்த கல் யாரு? இயேசு. அதுதான் நான் சொல்றேன், இயேசு நான் நிற்கும் கண்மலை, அவர்தான் அந்த கல். நம்ம நிறைய நேரத்தை சொல்லுமே, ஆகாதென்று தள்ளின கல்லே. அது அந்த வசனம் வருது பாருங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க.
அதுதான் கண்மலையாக இருக்கிறது. அந்த கல் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது வந்து சங்கீதம், எத்தனாவது சங்கீதம்னா 118ஆம் சங்கீதத்துல 22ஆம் வசனம். ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கல்லாயிற்று. அந்த கல் யார் என்று இயேசு. இயேசுவே அந்த கல். அந்த கல்லை மனுஷர்கள் எல்லாம் தள்ளிட்டாங்க. அந்த கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, அது விலையேற பெற்றது. அந்த கல்லை சேர்ந்தவர்கள் நீங்களும் நானும். அப்ப நீங்களும் நானும் ஒரு கல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கல்லின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் அந்த கல்லினோடு இணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த கல் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறதா? நீங்களோ அந்தகாரத்தில் இருந்து, ரைட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மை கர்த்தர் எங்கிருந்து அழைத்திருக்கிறாரா? அந்தகாரம். அந்தகாரம் என்னது? இருட்டு. அப்ப இருட்டுல இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? வெளிச்சத்துல இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துக்கு நம்ம அழைத்து வந்தவர் யாரு? இயேசு. நிறைய பேர் முகத்தை பார்த்தா ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கு, இன்னும் இருட்டுல தான் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? வெளிச்சத்துல இருக்கிறோங்க. வெளிச்சத்துல இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கணுமா? ஏங்க உங்க முகம் பிரகாசிக்கமே இல்லைங்களே, உங்க முகம் இருட்டா இருக்குது, உங்க முகம் வெளிச்சம் இல்லாம இருக்குது. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குறவங்களெல்லாம் வெயிலுக்கு நல்லா தட்டி எழுப்பி சொல்லுங்க, உங்க முகம் பிரகாசிக்குதுங்க. அப்படி இல்லைன்னா கூட சொல்லுங்களேன், சந்தோஷப்படுவாங்க. உங்க முகம் நல்லா பிரகாசிக்கிறதுங்க. இயேசு உங்களை பிரகாசிக்க அழைத்திருக்கிறாருங்கன்னு சொல்லுங்களேன். இயேசு உங்களை பிரகாசிக்க அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் இருட்டா ஏதோ மூலையில உட்கார்ந்துட்டு அழுது புலம்புவதற்காக இல்ல, இயேசுவுக்காக ஒளி வீசுவதற்காக, எழும்பி நாம் ஒளி வீசுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், வாசிங்க, ஒரு காலகட்டத்தில் நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். வாசிங்க அந்த வசனத்தை. நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு, அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை யார் அழைத்து வந்தாரா? இயேசு அழைத்து வந்தார். அவர் எப்படி அழைத்து வந்தாரா? அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். மறுபடியும் வாசிங்களா அத. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய, அவர் புண்ணியம் கட்டிக்கினாரு. யாரு? இயேசு. உங்களை என்னை அழைச்சி அவர் அது என்ன வருகுதான்? புண்ணியம். என் பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா அது மேன்மைன்றாங்க. கடவுள் அதை நமக்கு மேன்மையாக கொடுத்திருக்கிறார், நமக்கு புண்ணியமாக கொடுத்திருக்கிறார். எப்பா இந்த புண்ணியம் பண்ணு பண்றோம்ல, அந்த போல இயேசு நமக்கு என்ன பண்ணிருக்காரு? நமக்கு அந்த ஒரு மேன்மையை பண்ணியிருக்கிறார், உதவி பண்ணியிருக்கார், நம்ம அழைத்து வந்திருக்கிறாரா. எதற்காக அழைத்து வந்தாரா? அதுதான் அங்கதான் அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. புண்ணியங்களை இது பண்ணி என்னவா வாசிங்க, அறிவிக்கும்படி. அப்போ இயேசுவின் ஒளிக்குள்ளாக வந்திருக்கிற நீங்களும் நானும் சும்மா இருக்க கூடாது, இயேசுவை அறிவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவாஞ்சலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவாஞ்சலிசம் அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்துல இவாஞ்சலியோ அப்படின்னு அறிவித்தல். அதுல இருந்தா எந்த வார்த்தை வருகிறது? ஏஞ்சல்ன்ற வார்த்தை வருகிறது. ஏஞ்சல், இவாஞ்சலோ இதெல்லாம் ஒண்ணுதான். ஏஞ்சலுடைய வேலை என்னன்னா அறிவிக்கிறது. உங்கள் வேலை, என் வேலை என்றால் அறிவிக்கிறது. எதை அறிவிக்கணுமா? இயேசுவை அறிவிக்கணும். இயேசு உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைகளை அறிவிக்கணும். இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்த மேன்மைகளை அறிவிக்கணும். கடவுள் உங்களையும் என்னையும் அழைப்பதற்காக, அறிவிப்பதற்காக, தெரியப்படுத்துவதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். We are here to proclaim the Christ. இயேசுவை எல்லோருக்கும் அறிவிக்க, இயேசுவை எல்லோரிடத்திலும் தெரியப்படுத்துவதற்காக இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். VBSக்கு பிள்ளைங்களுக்கு அழைச்சா அவங்களுக்கு அறிவிங்கன்னா கூட கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளை அனுப்புங்கனாலும் கஷ்டமா இருக்கு. எங்க நம்ம அறிவிக்கிறது? எங்க கர்த்தரை பத்தி நம்ம சொல்றது? அப்ப இன்னைக்கு உங்கள் மீதும் என் மீதும் விழுந்த கடமை என்னவென்றால் இயேசுவை பற்றி அறிவிக்கணும். நான் யூத் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது நாங்க இந்த மே 1, ஏப்ரல் 14 இந்த லீவ் டேஸ்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நிறைய இடங்களுக்கு ஊழியம் போவோம். சும்மா ஒரு வெஹிக்கிள், ஒரு வேன் எடுத்துட்டு, பைக் எடுத்துட்டு, அதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கட்டிட்டு போய் தெருவா பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ ஒரு முறை நாங்க செஞ்சி பகுதிக்கு போனோம். செஞ்சி வேலூர் தாண்டி ஒரு பகுதி. அங்க முட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஊர்ல ஒரு இடம் பேர் இருக்குது. அந்த இடம் பேர்
கோழி பண்ணை. அந்த ஊர் பேர், அந்த ஊர்ல முட்டத்தூர்ல ஒரு இடம் பேர் வந்து கோழி பண்ணை. அந்த பேர் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு அங்க போய் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சாண்ட போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் பேர் வந்து வைக்லிஃப் அப்படின்ற ஒரு ஸ்கூல். வைக்லிஃப் மேல்நிலை பள்ளி அப்படின்னு. இந்த பேர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது வைக்லிஃப் அப்படின்ட்டு அங்க இருக்கிற உபதேசியார்கிட்ட நாங்க போய் பேசணும். ஐயா, இந்த மாதிரி நாங்க அரக்கோணத்துல இருந்து ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம், இந்த பகுதியில நாங்க ஊழியம் செய்கிறோம், இந்த ஸ்கூல் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, அப்போ அந்த ஸ்கூலை ஒட்டி ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் பேரு அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பேரு வந்து ஜோதி மையம்னு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு என்னது? ஜோதி மையம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னது இது ஜோதி மையம், வைக்லிஃப் ஸ்கூலு, கோழி பண்ணை, இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, டச்சு நாட்டுல இருந்து ஒரு மிஷினரி அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பேர் வந்து சார்லட் வைக்லிஃப். அந்த அம்மா பேர் என்னது? சார்லட் வைக்லிஃப். அந்த அம்மா வந்து ஒரு அதாவது அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு டச் குடியுரிமை பெற்றவர்கள், ரைட்டா? அந்த அம்மா அமெரிக்கா தேசத்திலிருந்து இங்க வந்து ஊழியம் பண்றாங்க. எங்கன்னா செஞ்சி பகுதியிலும் திருவண்ணாமலை பகுதிகளும் அந்த அம்மா ஊழியம் செய்கிறாங்க. அப்போ ஊழியம் செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டுறாங்க. அந்த ஸ்கூல் தான் வந்து வைக்லிஃப் ஸ்கூல் அப்படின்றாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த அம்மா கட்டும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு யாருமே வரல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். என்னது இது, நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நம்ம சொத்தெல்லாம் வித்து இங்க ஸ்கூல் கட்டினா இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பிள்ளைகளே வரல அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் வந்து படிச்சுது. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, ஏமா உங்க ஊர்ல இருக்கிறவங்க யாரும் படிக்க வர மாட்டேங்கிறாங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக டெய்லி உழைக்கிறவங்க இங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகள் மூலம் வருகின்ற வருமானம் நின்று போயிடும், அதனால அந்த பசங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோழி பண்ணையில பிள்ளைகளை வேலை செய்ய சொல்றாங்க. அந்த வேலை செய்யற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கல்வியும் கொடுக்குறாங்க. அது போல அந்த இடங்கள்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க. தையல் பள்ளி ஆரம்பிக்கிறாங்க, கார்டனிங் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் விவசாய கல்வி ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்சு அந்த அம்மா நிறைய ஊழியத்தை அந்த பகுதியில பண்றாங்க. அந்த இடத்த அந்த அம்மா வந்து ஏன் ஜோதி மையம்னு வந்தது அப்படின்னா, அந்த அம்மா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்ற வசனத்தை அடிக்கடிக்கு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்க யாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி அந்த மக்களை மோட்டிவேட் பண்ணி கடவுளுக்குள்ளாக திருப்பி அந்த ஊரே வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சா, அந்த அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டு கடவுளை ஏற்றுக்கொண்டார்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், வயசான காலத்துல தன் சொந்த நாட்டுக்கு போனாங்க. இப்போ இது எல்லா மிஷினரியும் பண்றது. ஆனா இந்த அம்மாவுக்கு நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த அம்மா அமெரிக்கா நாட்டுல போய் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த அம்மாவை அடக்கம் செய்வதற்கு அமெரிக்கா நாட்டுல இடம் கொடுக்கலையா. கேட்டா, நீங்கள் உங்கள் குடியுரிமையை நீங்க வந்து என்ன பண்ணல, ரினியூ பண்ணல, அதனால உங்களுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண முடியாது, கல்லறை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா தேசத்துல எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா வெளிச்சத்தை பத்தி சொல்லி சொல்லி சொல்லி, ஒளியை பற்றி சொல்லி சொல்லி கடைசியில் அந்த அம்மா புதைக்காமல் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை அவ்வளவு சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தன்னுடைய தேசத்துக்கு போகும்போது அந்த அம்மாவை புதைப்பதற்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. ஆனா அந்த அம்மா தன் கடவுளுக்காக, தான் ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக தன் வாழ்வை இழந்து, தன் சொத்துக்களை இழந்து, தன் உரிமைகளை இழந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி அந்த மக்களை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மிஷினரிகளை கடவுள் நமக்குள்ளாக தேடிக்கொண்டிருக்கிறார். யார் என் காரியமாக போவார்கள், யார் அறிவிப்பார்கள், யார் ஏழை எளிய மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவார்கள் என்று அந்த இயேசுவானவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி தான், நீ அறிவிக்க போறியா? FMBBல அந்த ஒரு குறிப்பு ரொம்ப அழகா இருக்கும். போ அல்லது அனுப்பு. உன்னால போக முடியலையா, என்ன பண்ணு, ஊழியத்துக்கு ஒருத்தரை அனுப்பு. இன்னைக்கு கடவுள் நம்மை அனுப்புகிறார். எதுக்காக? ஊழியத்துக்காக, கடவுளை பற்றி அறிவிப்பதற்காக, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நிறைவாக இன்னைக்கு நம்ம வாசித்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக நம்ம வருவோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே யூதருக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டியிருந்த நிலையில் இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் இல்லாமல் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சமாதானம். நீங்க அந்த பகுதியில வாசினா இயேசு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி என்ன சொல்லியிருப்பாரு? சமாதானம் சமாதானம் சொல்லியிருப்பாரு. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் இருக்கிறதுனாலே அவர்களின் நம்பிக்கையூட்டும்படியாக இயேசு சமாதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இன்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை கொடுத்தது எதற்காக தெரியுங்களா? அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ரொம்ப அழகா சொல்லிட்டார் பாருங்க. ஓப்பனா இன்னைக்கு இந்த திருச்சபையை பார்த்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், இது கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். கடவுளுடைய ஊழியம் செய்வதற்கு உங்க மேல விழுந்த கடமைங்க. அங்கி போட்டவங்க தான் ஊழியம் செய்யணும், உபதேசியார் பட்டம் வாங்கினதான் தான் ஊழியம் செய்யணும், இல்லைன்னா கேட்டகிஸ்டா இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்யணும், மிஷினரியா இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாவரும் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறார். அப்ப ஊழியம் செய்ய வேண்டியது உங்கள் எல்லார் மீது விழுந்த கடமையா இருக்கு. இன்னைக்கு எங்க ஊழியக்காரங்களை ஊழியம் செய்யன்னு சொன்னாலே கோவப்படுறாங்க. நான் கூட நம்ம ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன், நீங்க சர்ச்சிலே இருக்காதீங்கயா, இது இவ்வளவு பெரிய குருசேகரம் 6 சர்ச்சு தான் இருக்குது, போய் எல்லா இடத்துலயும் ஊழியங்களை அறிவிங்கன்னு சொல்லி ரோட்டா போட்டா ஊழியங்களுக்கு கோச்சிக்கிறாங்க. ஐயருன்னா இந்த வேலையெல்லாம் எங்களை வாங்குறாரு. அதான வேலையே, அதுதான் வேலையே. அதான் நான் சொல்றேன், நம்முடைய பிரதான வேலை போதிக்கிறது மட்டும் இல்ல. போதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செஞ்சா போதும், காலையில செஞ்சா போதும். மற்ற நேரத்துல நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய திருவசனத்தை ஜாக்கிரதையாய் போதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை என்னன்னா, கர்த்தரை பற்றி அறிவிக்கிறது. உங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க, உங்க எதிர் வீட்டுல, உங்க சொந்தக்காரர், உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க உறவு, இவங்க எல்லார்கிட்டையும் இயேசுவை பற்றி அறிவிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதான் சொல்றாரு, எப்பா பிதா என்னை அனுப்புனார், அது போல நான் என்ன பண்றேன், உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊதுன்ற வார்த்தை 2 இடத்துல ரொம்ப முக்கியமானது. கடவுள் மனுஷனை படைத்து அவன் நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மானார். அப்ப படைப்பின் போது அவர் ஊதுகிறார், ஊழியத்துக்கு அனுப்பும் போது ஊதுகிறார். என்ன சொல்றாரு? அவர் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் என்றால், இதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்ல யோசிக்கிறேன். கிரேக்கத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பேர் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான பேர் வந்து பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தை. பாராக்ளிட்டோஸ். இந்த பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், தொடர் திருப்பணியாளர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டினியூயிங் மினிஸ்டர்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம்னா, இயேசு எந்த ஊழியத்தை செய்தாரோ அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் தான் பாராக்ளிட்டோஸ். அந்த பாராக்ளிட்டோஸ் யார் என்றால் ஆவியானவர். இப்போ இயேசுவுக்கு பதிலியாக வந்தவர் பாராக்ளிட்டோஸ், ஆவியானவர். அப்போ அவருடைய வேலை என்ன? இயேசு செய்த வேலை. இப்ப அந்த பாராக்ளிட்டோஸ் யார் மேலெல்லாம் இருக்கிறாரோ, ஆவியானவர் யார் மேலெல்லாம் இருக்கிறாரோ, அவர் யாரா மாறணும்? இயேசுவாய் மாறணும். அதுதான் கான்செப்ட். யார்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இயேசுவா மாறிட்டீங்களா? அப்ப பாராக்ளிட்டோஸ் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் நீங்கள் யாராய் மாறி இருக்கணும்? இயேசு என்ன பண்ணார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். அவர் போகும்போது அந்த வார்த்தையை தான் சொன்னார். வாசிங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 28:17. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ 19 வாசிங்க, 18ல இருந்து வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு
சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்றார். அப்போ இந்த உலகிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் சும்மா உட்காரக்கூடாது. இந்த திருச்சபைக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேருன்னா, அதாவது இது வந்து எக்லீசியா அப்படின்னுவாங்க. எக்லீசியானா வந்து இது வந்து ஒரு ஐக்கியம். இதனுடைய மிக முக்கியமான பொறுப்பு, இவங்களுடைய மிக முக்கியமான வேலை என்னவென்றால், திருச்சபைக்குள்ள உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன ஏன் சொல்றீங்க அப்படின்னா, திருச்சபை மக்களுக்கு திருச்சபையில என்ன கிடையாது, வேலை கிடையாது. இங்க நீங்க எதுக்காக வரீங்கன்னா, இப்போ செல்போன் இருக்குது. செல்போன்ல பேட்டரி கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் போட்டுருவீங்க. சார்ஜ் போட்டோன்னா செல்போன் எப்ப பாரு கேபிளோட இருக்குமா, சார்ஜ் ஆனவன என்ன பண்ணோம், எடுத்துட்டு போயிடுவீங்க. அப்போ திருச்சபை என்பது உங்களுடைய சார்ஜிங் பாயிண்ட். நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கணும், திருவசனத்தை கேட்டுக்கணும். அப்போ கேட்டுட்டு உங்க வேலையை எங்க செய்யணும், வெளியில செய்யணும், திருச்சபைக்குள்ள செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணுகிறோம், இங்கதான் வேலை பார்த்துனுக்கிறோம். என்ன வேலை பார்த்துனுக்கிறோம், யார் பெரியவன், யார் சின்னவன், யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன், யார் அதிகாரம் நிறைந்தவன், யார் பெரிய ஜாதி, எவன் சின்ன ஜாதி, எவன் வந்து இங்க வந்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றான். இப்படி திருச்சபைக்குள்ள வேலை பார்த்தோம். கடவுள் உங்களை திருச்சபைக்குள்ள வேலை செய்ய சொல்ல, உங்க வேலை எங்க, ஐயரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, கம்பெனி எல்லாம் கொடுத்துட்டாரு, கடைசியா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லிட்டு 2 வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அப்புறம் அடுத்தது சமாதானத்தோட போய் வாருங்கள். அப்புறம் நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய நாம. ஏன் இது சொல்றீங்கன்னா, உங்களை நான் அனுப்புறேன். எங்க அனுப்புறேன், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கு வெளியே போய் என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில டேஸ்ட் இல்லாதவன், உப்பு இல்லாதவனுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, உப்பா இருந்தா வாழ்க்கையை டேஸ்ட் ஆக்குங்க. இருட்டில் உட்காந்து இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். நீங்க என்ன பண்றீங்க, கொப்புன்னு போய் பெட்ஷீட் போட்டு தூங்கிடுறீங்க. ஆமாவா இல்லையா? நம்ம என்னத்துக்கு வெளிச்சத்தை காட்டணும், கதவை சாத்தி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அதாவது விளக்கை ஏற்றி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மரக்காலால என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம், மரக்காலால மூடி வச்சுருக்கிறோம். இங்க நல்லா விளக்கு ஏத்திக்கிறோம், இங்க நல்லா சார்ஜ் பண்ணிக்கிறோம். வெளியே போய் அந்த விளக்கு என்ன பண்ணிருக்கணும், வெளிச்சம் குத்துருந்தா நீங்க நேரத்துக்கு என்ன இருக்கும், இந்த பகுதி முழுச கிறிஸ்தவர்களாய் மாறி எல்லாம் எங்க வந்திருப்பாங்க, உள்ள வந்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வெளியே போய் ஊழியம் பண்ணாம இங்கே வேலையை பார்த்ததுனால இங்க இருக்கிறவன் எங்கேயோ போட்டான். அதான் கதை. நீங்க இங்க வேலை பார்க்கறதுனால வெளியில இருக்கிறவன் உள்ள வரல, உள்ள இருக்கிறவன் எங்க போயிடுறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சர்ச்சுக்குள்ள வேலை பார்க்காதீங்க, சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணாதீங்க, சர்ச்சுக்குள்ள உங்களுடைய வார்த்தைகளை பேசாதீங்க. உங்கள் வார்த்தைகளை எங்க போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க. நல்ல வார்த்தைகளா பேசுங்க, கடவுளுடைய வார்த்தைகளாய் பேசுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. அப்படி நீங்க உண்மையா சுவிசேஷம் சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த திருநின்ற ஒரு பகுதி, இந்த காலனி, அந்த ஊரு எல்லாம் என்னவா இருக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கும். இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, சத்தமா சொல்லுங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது. அல்லேலூயா மட்டும் எப்படி சத்தமா வருது, திருப்பி சொல்லுங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கு. சத்தமா சொல்லுங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. நான் போய் வெளியே என்ன பண்ணல, ஊழியத்தை பண்ணல. என் ஊழியம் எங்க பண்ணுகிறேன், சர்ச்சுக்குள்ள. அது பேர் ஊழியம் இல்ல, அது பேர் என்ன தெரியுமா, அட்டூழியம். சர்ச்சுக்குள்ள பண்ணீங்கன்னா அது பேர் என்னது, அட்டூழியம். உங்கள் ஊழியங்களே உள்ள பண்ணாதீங்க. திருச்சபை வெளியே போய் ஏழை எளிய மக்களுக்கு, கர்த்தரை அறியாத மக்களுக்கு, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் அந்த மக்கள் இந்த தொழுவத்துக்குள்ளே இருப்பார்கள். அதான் ஆண்டவர் இயேசு சொல்றார், இந்த தொழுவத்திலும் சேராத வேற ஆடுகளும். இந்த 99 ஆடுகளை பத்தி நான் பேசினேன் பாருங்க, ஒரு இடத்துல எங்கேயும் பேசினேன். 99 ஆடு இருக்குது, ஒரு ஆடு என்ன ஆச்சு, ஏன் காணாம போச்சு. நம்ம பொதுவாக என்ன தெரியுமா பண்ணுவோம், தப்பு நம்ம பண்ணுவோம், பழிய தூக்கி வேற எது மேல போட்டுருவோம். முள்ளு குத்திச்சின்னுவோம்.
நான் முள்ளுக்கு வேலை வெட்டி இல்லை, அது வந்து தேடி உங்க காலில் வந்து குத்தும். ரைட்டா? அந்த கதவு இடிச்சிருச்சு. ஆமா, கதவுக்கு 2 கால் இருக்குது, வந்து உங்களை இஷ்டு போகுது. பைக்ல விழுந்துருச்சு. பைக்கா விழுந்துச்சு? பைக்ல யார் விழுந்தா? பைக்ல நம்ம விழுந்தோம். என்னைக்குமே பழிய தூக்கி நம்ம யார் மேல போட்டுருவோம்? இன்னொரு பொருள் மேல போட்டுருவோம். இப்போ அந்த ஒரு ஆடு காணாமல் போல, இந்த 99 சேர்ந்து அந்த 1 துரத்தி இருக்குது. ரைட்டா? அதான் கான்செப்ட். கடவுள் யாரை தேடி போனாரு? அந்த 1. ஏன்னா அந்த 1 பாவப்பட்டது, அந்த 1 வாய் பேச முடியாதது, அந்த 1 சாதாரணமானது, அந்த 1 எளிமையானது. அது வழி தவறியெல்லாம் போல, கடவுளை விட்டெல்லாம் போல. என்ன பண்ணுச்சு? இந்த 99 தன் அதிகாரத்தினால அந்த 1 என்ன பண்ணுச்சு? துரத்தி விட்டுச்சு. இப்ப அதுக்கு பேர் என்னது? காணாமல் போன ஆடு. அது காணாமல் போன ஆடு இல்ல, துரத்தப்பட்ட ஆடு. இயேசு அப்படி துரத்தப்பட்ட ஆட்டை போய் என்ன பண்ணுகிறாரு? மீட்டு கூட்டு வருகிறார். அப்ப இந்த 99 வேலை என்ன தெரியுங்களா? 1 துரத்துற வேலை கிடையாது. 99 என்ன பண்ணும்? வெளியில இருக்கிற 109 உள்ள கூட்டின்னு வரணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுது? 99 உள்ள சண்டை போட்டு உள்ள இருக்குத ஒன்னொன்னா வெளியே துரத்தினுது. ஆகையால் அன்பான தேவஜனமே, இந்த தொழுவத்தில் சேராத ஆடுகளை அழைத்து வருவது ஆயருடைய வேலையோ, ஊழியருடைய வேலையோ, பாஸ்டர் கமிட்டி செக்ரட்டரி வேலையோ, ட்ரெஷரர் வேலையோ, பாஸ்டேட் கமிட்டி வேலையோ, மூப்பனார் வேலை கிடையாது. இது யாரோட வேலை? நம்ம எல்லாருடைய வேலை. ஐயருக்கு அதுல பொறுப்பு இருக்கா? இருக்கு. மூப்பனருக்கு பொறுப்பு இருக்கா? இருக்கு. அதே பொறுப்பு யாருக்கும் இருக்குது? சபை மக்களுக்கும் இருக்கு. உங்க பக்கத்துல ஒரு சிஸ்டர் உட்காந்துன்னு இருப்பாங்க சர்ச்சில். திடீர்னு அந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு வராம போயிடுவாங்க. என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? ஐயோ, இந்த சிஸ்டர் வந்திருந்தாங்களே, வரலையே, என்ன ஆச்சு? அவங்க வீட்டில் போய் பார்க்கலாம், அவங்களுக்கு போய் ஜோம் பண்ணலான்னு என்னைக்காவது நம்ம போய் ஜோம் பண்ணியிருக்கிறோமா? அதெல்லாம் பெண்கள் ஐக்கிய சங்கம் பார்த்துப்பாங்க. அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நாங்க ஞாயிற்றுக்கிழமை வருவோம், சார்ஜ் போடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். கிடையாது. கடவுள் உங்களை ஒளி வீசும்படியாக, மற்றவர்களை கர்த்தரிடத்தில் அழைத்து வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த கேட்ட சத்தியத்தை இந்த கதவுக்குள்ளேயே விட்டுட்டு பூட்டிட்டு போவாதபடிக்கு நீங்கள் இதை உள்வாங்கினவர்களாக வெளியே சென்று இயேசுவை அறிவிக்க கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார். யாரெல்லாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுடைய தலைகளை தாழ்த்துங்க. கர்த்தரிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருப்பணி நற்செய்தி பணியை நாங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள, ஒரு காலகட்டத்திலே மேல் நாட்டிலிருந்து வந்த மிஷினரிமார்களை கொண்டு எங்களுடைய தேசத்தை நீர் ரட்சித்து, இந்த நாளிலே மிஷினரி திருப்பணி இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் எங்களுக்கும் நீ தந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவசனங்களை கேட்டவர்களாக நாங்கள் அப்படியே வாழாதபடிக்கு அதை பிரதிபலிக்கிறவர்களாக, மற்றவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே.